இன்ஸ்டாகிராமில் 6000 ஃபாலோஸ் ரீச் பண்ணிட்டேன். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. 10,000 ஃபாலோஸ் வந்தால் சப்ளிமெண்ட் கிவ்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 40 நாள் மட்டுமே உள்ளது நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு. இன்னைக்கு ஒரு தரமான புஷ்டே தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஃபில்லரான செஸ்ட் ஷோல்டர் ட்ரைசெப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற ஒர்க் அவுட்டை ப்ராப்பர் ஃபார்மில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். செஸ்ட்டுக்கு எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை, க்ரோத் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் பண்ணியிருக்க ஒர்க் அவுட்டை கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கார்டியோ வந்தாச்சு. கொஞ்ச நேரம் போஸ்டிங் செஷனை பார்த்துட்டு 15 மினிட்ஸ் கார்டியோ முடிச்சுட்டு ஜிம்லேருந்து கிளம்பிட்டு டயட்டுக்கு தேவையான பொருளாக கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதனால் வாங்க வந்துட்டேன். இந்த டெய்லி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு வாய் கொஞ்சம் செத்துட்டான். அதனால் பெரிய பெரிய பவுடர் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே நிறைய டிஃப்ரெண்டான சாக்லேட்லாம் பார்த்தேன். இவனெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும் போல தான் இருந்தது. காம்படிஷன் முடிச்சுட்டு வரண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட செகண்ட் மீலை ரெடி பண்ண வந்தாச்சு. இன்னைக்கு காலைல ஒரு முட்டை வேற சாப்பிடல. இன்னைக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. மஞ்சளை உடையாம எடுக்க தான் பெரிய டாஸ்க்கு. வெற்றிகரமாக எடுத்துட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் போலான்னு பார்த்தா அன்ஷேப் ஆயிடுச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரைஸை மெஷர் பண்ணிட்டு சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆம்லெட்டை போட்டு பெரிய பெரிய பவுடரை போட்டு டேஸ்ட் அடி போலி. பதிவு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.